நீங்கள் லேசான தரம் அல்லது 1 ஆம் வகுப்பில் இருந்தால் எந்த சிக்கலும் இல்லை. மிதமான கிரேடு அல்லது 1 கிரேடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் 3ஆம் வகுப்பை அடைந்தவுடன் ஒவ்வொரு நோயாளியும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பிரச்சினை உள்ளது. உங்கள் விட்டம் 3.5 மிமீட்டில் உயர்ந்து போனால் மீட்பு இல்லை. அது கண்டறியப்பட்டால் அது 3 மிமி அல்லது 2.9 மிமி அல்லது 2.8 மிமி ஐ வரையறுக்கலாம். இது பொருட்டு அளவு குறைந்தால் அது தனித்துவ நிலைக்கு வராது என்று கூறுகிறது. ஒரு பலூனில் நீரை போட்டு சிறிது நேரம் நீரை சேமித்து வெளியே எடுத்தால் பலூன் பழைய நிலையை அடைகிறதா இல்லையா? அதேபோல் எங்கும் நமது வயிற்றுப் பகுதிகளிலும் அவற்றின் தன்மையும் உள்ள. அதில் அதிகமாக நிரப்பப்பட்டால் அல்லது அதில் ரிஃப்ளக்ஸ் உருவாகும் போது நரம்பு விரிவாகும். அதனால் வீங்கி பருத்தி உள்ள நரம்புகளில் உடனடியாக பருத்தி வரும் தொல்லை உணர்வு உள்ளது. எனவே உங்களுக்கு மிகவும் தடிமனான நரம்பு இருந்தால் நீங்கள் பலூனில் தண்ணீரை ஊற்றி 1520 நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீரை வெளியே எடுக்க வேண்டும். உங்களுக்கு மிகவும் மெல்லிய நரம்பு இருந்தால் வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகளில் தடிமனாக உணர்வீர்கள். வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகளில் நீல நிறத்தை உணர்வீர்கள். சிலந்தி வலையை உணர்வீர்கள். அனைத்து இவ்விரும்பினரும் பார்க்கப்படுகின்ற பிரச்சனைகள் தனியாக உள்ளன. அது அதாவது பார்க்கப்படுகின்றது. அங்கு நெகிழ்ச்சி இழக்கப்படுகிறது. நெகிழ்ச்சியை பராமரிக்க நேரம் போகும். ரிஃப்ளக்ஸ் இல்லை என்றால், திரும்பும் ஓட்டம் இல்லை என்றால் நீங்கள் அறிவிப்பு பெறுவீர்கள். உங்கள் நரம்புகளில் திரும்புகள் இல்லையெனில் உங்கள் நரம்புகளின் ஓட்டம் முன்பு கலக்கப்பட்டுள்ளது. அங்கு ரிஃப்ளக்ஸ் இல்லையே. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தினால் ஓட்டம் இல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அதை போய்விடும்போது பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் அளவை மாற்ற நேரம் எடுக்கும். அதை சரி செய்ய 1 வருடம் அல்லது 6 மாதங்கள் ஆகலாம். ஆனால் அதை பராமரிக்க நேரம் எடுக்கும். அதற்காக நீங்கள் உங்கள் செயல்களை நடத்துங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன, அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். சிறிது நேரம் அதை பின்பற்ற வேண்டும். சிகிச்சை தேவையில்லை. மாரடைவது தேவையில்லை. நீங்கள் உங்கள் தனி வழியில் அதை செய்ய வேண்டும். லேசான அல்லது முதல் தரம் அல்லது 2ஆம் தரம் உள்ளவர்களுக்கு விஷயங்கள் எங்களுக்கு பயன்படும். விட்டம் 3.5 மிமி 3.8 மிமி அதிகரித்தால் உங்கள் இரத்த ஓட்டம் நல்லபடியாக இருக்கும். இந்த அளவு வருகிறதுக்கு நேரம் போகும். நீங்கள் ஏதாவது அறிய வேண்டியது இருந்தால் எனக்கு கருத்து பெட்டியில் கேட்கலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னிடம் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது கேள்விகள் உள்ளிட வேண்டியிருக்கின்றனவாக யாருக்கும் கேட்க முடியாது என்றால் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணில் எனது குழுவினருடன் பேசலாம். அடுத்த வீடியோவில் இந்த பற்றி பேசுவோம். அதுவரை நமஸ்காரம்.